ஆண்டவரினாலையும் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரினாலையும் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம், ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். இறைமகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். இறைமகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம், இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம், ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புலர்ந்திருக்கும் புதிய நாளில் நமது பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பரின் 4ஆம் திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மணல் மாதா மேல்நிலைப் பள்ளி மற்றும் எருசலேம் அன்பியத்தினர் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்கள். பசியாயிருந்த தம் சீடர்கள் ஓய்வு நாளன்று கதிர்களை கொய்து தின்றதை இயேசு நியாயப்படுத்தும் காட்சியை இன்றைய நற்செய்தியாக பெற்றுள்ளோம். எந்த ஒரு நிகழ்வையும் நமது பார்வையில் அல்லது நமக்கு பயன் தரும் விதத்தில் பார்க்க நாம் விரும்புகிறோம். ஆனால் அதே நிகழ்வை பிறரது தேவை, உணர்வுகள், ஏக்கங்களின் பார்வையில் பார்க்க பழகிவிட்டால் அந்த நிகழ்வை பற்றிய நமது கணிப்பு, தீர்ப்பு நிச்சயம் வித்தியாசமாக இருக்கும். பசியாயிருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றபோது பரிசேயர்கள் அதை சட்டத்தின் பார்வையில் பார்த்தனர், குற்றமாக கருதினர். ஆனால் இயேசுவின் பார்வை மாறானதாக இருந்தது. அவரது பார்வை பரிவின் பார்வை, பாசத்தின் பார்வை. சீடர்களின் பசியை, அவர்களின் தேவையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர்களின் செயலை கண்டனம் செய்யாமல் நியாயப்படுத்தினார். நாமும் பிறரது செயல்களை தவறுகள் என்று நாம் நினைக்கும் நிகழ்வுகளை நமது பார்வையில் பார்க்காமல் அவர்களது கண்ணோட்டத்தில் பரிவின் பார்வையில் பார்த்தால் பிறரை தீர்ப்பிடுவது குறையும், பரிவும் பாசமும் மலரும் என்ற சிந்தனையோடு இப்புனித பலியில் இணைவோம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறைமக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் திருவிழா திருப்பலியானது மணல் மாதா மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகளுடைய நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வில் 100% வெற்றி கிடைக்கும்படியாகவும் இந்த பள்ளிக்கு முழுமையான வளர்ச்சியை தரும்படியாகவும்
எருசலேம் அன்பியத்தினர் நலனுக்காகவும் குடும்ப தலைவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் புனித பெரியவையாக பெறும்படியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித பெரிய யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் ஆண்டவரிடம், நான் உண்மை வழியில் மாசற்றவனாய் நடந்து வந்தேன், நலமானவற்றையே செய்து வந்தேன், என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவர் அவனுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து அவருடைய வாழ்நாளை 15 ஆண்டுகள் கூட்டியுள்ளேன் என்று எசாயா மூலம் எசேக்கியாவுக்கு கூறும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்போம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனங்கள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்ஸின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீரும் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நானும் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீர் எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசேயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா. நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன், உன் விரல் அசைவினில் இசையாகுவேன். நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன், உன் விரல் அசைவினில் இசையாகுவேன். வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே, வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே. வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே, வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே. நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா, நீ விரும்பும்
புதிராக புலனாக பாய்ந்து வந்ததே உன் அன்பு இசை வெள்ளம் என் நெஞ்சிலே புதிராக புலனாக பாய்ந்து வந்ததே சுமையான பல போக்கு போய் மறைந்ததே சுவையான புது வாழ்வு கரை புரண்டதே சுமையான பல போக்கு போய் மறைந்ததே சுவையான புது வாழ்வு கரை புரண்டதே உன்னில் இணைந்தால் வாழ்வு புது சுவை நீ இல்லையில் அது பெரும் சுமை உன்னில் இணைந்தால் வாழ்வு புது சுவை நீ இல்லையில் அது பெரும் சுமை நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன் உன் விரல் அசைவினில் இசையாகுவேன் நீ ஊதும் காற்றினில் உயிர் வாழுவேன் உன் விரல் அசைவினில் இசையாகுவேன் வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே வாழ்நாளெல்லாம் இனி ஒன்றாகவே வாழும் நொடிகள் அதன் சப்தஸ்வரமே நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா நான் சிறு மூங்கில்தான் என் இறைவா நீ விரும்பும் குழலாக என்னை மாற்றவா எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்கள். அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார்.
பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரும் அவர்களிடம், தாமும் தம்மிடம் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினாலும் பாவம் நீங்குவதாக. புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல என்று இயேசு கூறுகிறார். இன்று நம்முடைய புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். சட்ட திட்டங்களை விட மனித நேயமே முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றார். பைரன் என்பவர் இமயமலையை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு குழுவினரோடு அங்கு வந்தார். அன்று கடும் குளிராக இருந்தது. அந்த மலை அடிவாரத்திலே குடிசை அமைத்து கூடாரம் அமைத்து அதிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்பொழுது பைரன் என்பவர் மேலே தெரிகின்ற ஒரு குடிசையிலே யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அவர் அந்த குடிசையை நோக்கி நடந்து சென்றார். அப்போது ஒரு அபாய குரல் கேட்கிறது. என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற அபாய குரலை கேட்டு பைரன் என்பவர் நடந்து செல்கின்றார். அவர் அங்கே செல்வதற்கு முன்பாக ஒரு துறவியானவர் அவரை கடந்து செல்வதை பார்க்கிற பொழுது அந்த குடிசை வீடு துறவியானவர் வாழுகிற வீடு என்பதை அவர் புரிந்து கொண்டார். இப்பொழுது அந்த துறவியானவரிடம் இங்கே அபாய குரல் கேட்கிறது, வாருங்கள் நாம் இருவரும் சென்று அந்த மனிதனை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த துறவியானவர் நேரமாகிவிட்டது என்று சொல்லி அங்கே அவர் கடந்து செல்லுகின்றார். இந்த பைரன் என்பவர் அந்த மனிதனை சென்று அங்கே பார்க்கின்றார். குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை அவர் தொட்டு சூடுபடுத்துகின்றார். தான் வைத்திருக்கக்கூடிய சூடான காப்பியை அவருக்கு கொடுத்து அந்த மனிதனை காப்பாற்றி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு கை தெரிகிறது. அதுதான் அந்த துறவியின் கை. அந்த துறவியானவர் அந்த கடுங்குளிரிலே செல்கிற பொழுது வழுக்கி விழுந்து விட்டார். வழுக்கி விழுந்து விட்டவரால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகிறார். எனவேதான் ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று குறிப்பிடுகிறார். ஓய்வு நாளில் சூம்பிய கை உள்ள மனிதனை அவர் அங்கே தொட்டு குணப்படுத்துகிறார். நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அங்கே அந்த மனிதரை அவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும்
பிறருக்கு இரக்கம் காட்டுவோம். நாமும் மனிதநேயத்தை கடைபிடிப்போம். நாமும் இறையாட்சியின் மக்களாவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவளும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவத்தார் அனைவருக்கும் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தினை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள வறுமையிலும் வளமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நேரிய வழியில் நடத்திடவும் என்றும் உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்களாம் மருத்துவரே எம் இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடல் நலமும் போதிய மருத்துவ வசதிகள் பெறவும் நாங்கள் அனைவரும் நல்ல சமுதாய உணர்வுடன் சுற்றுச்சூழலை பேணி காக்கக்கூடிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிக்கும் தெய்வமே எம் இறைவா, மன்னிப்பதால் மன்னிப்பை பெறுகிறோம், அன்பு செய்வதால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அடுத்திருப்பவர்களை மன்னிப்பதிலும் நட்பு பாராட்டுவதிலும் கருத்தாயிருந்து இவ்வுலகில் சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்த இந்த மனித சமுதாயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குற்றங்களை திறமைகளாக மாற்றி எங்களையும் பிறரையும் வளர்ப்பவர்களாய் மாறிடவும் ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற மடல் மாதா மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகளுக்காக மன்றாடுவோம். ஏதும் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள நலனை தரும்படியாக மன்றாடுவோம். மாணவ மாணவிகளுக்கு
கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு 100க்கு 100% வெற்றி தரும்படியாக மன்றாடுவோம். இந்த பள்ளிக்கு முழுமையான வளர்ச்சி கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த அன்பிய குடும்பத்தினருக்கு ஒற்றுமை உறவையும் ஏற்படுத்தி தரும்படியாக மன்றாடுவோம். இந்த அன்பியத்திற்கு முழுமையான வளர்ச்சி தரும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த 4ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது நீர் அறிவீரே. உம்முடைய நம்பிக்கையாளர் நடந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளிச்சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ. நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறையுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். வானம் தந்த ஒளிச்சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ. நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறையுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோம். நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருவிழாப்படி திருத்துதல் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிண்ணத்தில் பங்கு பெற்ற புனித பெரிய யாக்கோப்பின் திருவிழாவிலே உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியுள்ளது.
துதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித பெரிய வியாகப்பர் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை இந்த ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம்.
திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீவன் அந்தோணி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே எங்கள் பாதுகாவலர் ஒரு பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற சிறப்பு செய்கிற மணல் மாதா மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் ஒவ்வொருவரையும், எருசலேம் அன்பிய குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தாரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை தாரும். இந்த பள்ளிக்கு முழுமையான வளர்ச்சி தந்தரலும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த 4ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பெரிய வியாகப்பர் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினொளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல. ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. நீங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள், மனிதநேயத்தை கடைபிடியுங்கள், இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் தான்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திரு ரத்னமை காத்து வளர்ப்பதாக. அன்பு, ஆசை, குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவால் வாழவே உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன். உணவாகவா உயிரானவா, உலகாளும் உன் புகழை நான் பாடவா. பரிதவித்தோர் ஏராளம், பாசத்தோடு பரிவோடு பகிர்ந்தளித்தாய் தாராளம். நலம் நாடி தொட வேண்டி பின் வந்தோர் ஏராளம், நலமீந்து வலுவோட்டி வாழ்வழித்தாய் தாராளம். நோயிலும் மனக்காயத்திலும் என் நடுவில் கோடி மக்கள் பிறர் துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ என்னை ஏற்கவா. பிறர் துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ என்னை ஏற்கவா. இறையாட்சி வழியினில் நிறை வாழ்வு ஒளியினில் பிறர் அன்பு பணியாற்றவா. உணவாகவா உயிரானவா, உலகாளும் உன் புகழை நான் பாடவா. உணவாகவா உயிரானவா, உலகாளும் உன் புகழை நான் பாடவா. ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும்.
சுற்றியிருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய கண்ணீரை என்னை கழுவியிருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியிருளும். ஓ நல்ல இயேசுவே, உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, கடந்த கல்வியாண்டு முழுவதும் கருத்தாய் கற்பிக்கவும் அர்ப்பண உணர்வுடன் அறிவு களஞ்சியத்தை மாணவர்களுக்கு அள்ளி கொடுக்கவும் நீர் எங்களுக்கு தந்த ஆசிரியர்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. அன்பின் இறைவா, எங்களது தவறுகள் பலவீனங்களை உமது பரிவான பார்வையால் கண்டு எங்கள் மீது இரக்கம் கொள்வதற்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. நலன்களின் நாயகனே எம் இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக எங்கள் வாழ்வில் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் மணல் மாதா மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள், எருசலேம் அன்பிய குடும்பத்தினர் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே மணல் மாத மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் ஒவ்வொருவருக்கும், எருசலேம் அன்பிய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர், செயலாளர், பொருளாளர், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலய மண்டபத்திலே வைத்து ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். இரண்டும் இறைமக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்யும்படியாகவும் பெரிய வியாகப்பருடைய வரங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக பெற்று செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலரின் 5ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் பரிசுத்த அமலர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர், யூதய்யா அன்பியத்தினர், சமாரியா அன்பியத்தினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலரின் 5ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் பரிசுத்த அமலர்ப்ப மாதா இளம்பெண்கள் சபையினர், யூதய்யா அன்பியத்தினர், சமாரியா அன்பியத்தினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். ஜெபிப்போமாக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, திருத்துதரான புனித பெரிய யாக்கோப்பின் திருவிழாவிலே முதல் திருவிருந்தில் பெரும்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். அடி பரிந்துரைகளால் இந்த உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராகினியே, எம் இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே. வானோத்தமரசி தாயே, எம் வேண்டுதலை கேளும். ஈனோரிய பிள்ளை பொறுத்தருளும், மாதாவை துணை செய்ய வாரும். ஒன்றே கேட்டிடுவோம், தாயே அன்பாக எமை பாரும். ஜெய ஜெய ராகினியே, எம் இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே மனுக்குலம் மீட்டவளே, எம் மாந்தரின் குலவிளக்கே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, என்றும் கலையிலே எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.